எந்த சாதனையும் இல்லை. சரிங்களா? 100 நாள் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் கொண்டு வரல, அறிவிக்கவும் இல்லை. அதோடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பல அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே இந்த நிதிநிலை அறிக்கையில வெளிப்படுத்தல. அன்றைய தினம் 110 விதிகளை அறிவிச்ச அறிவிப்பை கூட அறிவிப்பா நினைச்சோம், அதுவும் அறிவிக்கல. ஆக தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் அந்த 100 நாள் ஆட்சியுடைய சாதனை. 100 நாள் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் கொண்டு வரல, அறிவிக்கவும் இல்லை. அதோடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பல அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே இந்த நிதிநிலை அறிக்கையில வெளிப்படுத்தல. அன்றைய தினம் 110 விதிகளை அறிவிச்ச அறிவிப்பை கூட அறிவிப்பா நினைச்சோம், அதுவும் அறிவிக்கல. ஆக தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் அந்த 100 நாள் ஆட்சியுடைய சாதனை. தமிழக வெற்றிக் கழகத்தில் எந்த சாதனையும் இல்லை. சரிங்களா? 100 நாள் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் கொண்டு வரல, அறிவிக்கவும் இல்லை. அதோடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பல அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே இந்த நிதிநிலை அறிக்கையில வெளிப்படுத்தல. அன்றைய தினம் 110 விதிகளை அறிவிச்ச அறிவிப்பை கூட அறிவிப்பா நினைச்சோம், அதுவும் அறிவிக்கல. ஆக தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் அந்த 100 நாள் ஆட்சியுடைய சாதனை. இப்படி வேணா ஓர வேணா